திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள சம்புவரநாயநல்லூர் கிராமத்திற்கு பேருந்து வசதி செய்து தரக்கோரி பொதுமக்கள் தர்ணாவில் ஈடுபட்ட முயன்றதால் பரபரப்பு நிலவியிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் பிரகாஷ் இணைந்திருக்கிறார். பிரகாஷ், வணக்கம். கள நிலவரங்கள் என்ன? வணக்கம் பத்மநாபன். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள சம்புவராயநல்லூர் என்ற கிராமம் அமைந்துள்ளது. இந்த கிராமத்திலிருந்து அதன் அருகே உள்ள சம்புவராயநல்லூர், முனியன் குடிசை, சேதாரம்பட்டு, செட்டியந்தல், பாளையம் உள்ளிட்ட இந்த 5க்கும் மேற்பட்ட கிராமப்புறங்களில் இருந்து அரசு நகர பேருந்தும் சில மினி பேருந்துகளும் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக செயல்பட்டு வந்தன. இந்த பேருந்துகளில் தினந்தோறும் அந்த கிராமத்தில் வசிக்கும் 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் அனைவரும் தங்களுடைய பயன்பாட்டிற்காக பயன்படுத்தப்பட்ட நிலையில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழக அரசு அறிவித்த இலவச பேருந்து அறிவித்ததால் அனைவரும் இந்த இலவச பேருந்தில் அதிக அளவில் பெண்கள் பயணித்து வந்ததால் தனியார் பேருந்துகள் நஷ்டமடைந்ததால் 4 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த பகுதியில் பயணித்த 4 மினி பேருந்துகள் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் 4 கிலோமீட்டர் தொலைவிற்கு, அதாவது சம்புவராயநல்லூர், முனியன் குடிசை, சேதாரம்பட்டு, செட்டியந்தல், பாளையம் உள்ளிட்ட கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் 4 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடந்து சென்று தினந்தோறும் அரசு பேருந்தில் பயணித்து வருகின்றனர். அன்றாட பள்ளி மாணவர்களும் தினந்தோறும் பயணித்து வருகின்றனர். இதனால் கடும் வெயிலிலும் மழையிலும்